ஆசாபாசங்களுக்கு உங்களுடைய நேரத்தை சொல்லலாம். இப்போ நான் லெஷராக இருக்கேன், எனக்கு வேலை இல்லை, ஃப்ரீயாக இருக்கேன், நான் நேரத்தை எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கும்போது அவனுடைய தத்துவங்களை கொண்டு வந்து அவனுடைய பொருள் அடிக்க வைக்கிறது. எனக்கு தமிழ் பிடிக்கும், உங்களுடைய மொழி இருக்கு இல்லையா, மொழியில வந்து அதை கொண்டு வந்து சேர்த்து அவனுடைய வியாபாரத்தை பெருக்கிறான். எனக்கு உடம்பு சோர்வு இல்லை, அங்கே வந்து அவனுடைய தத்துவங்களை கொடுத்து வியாபாரத்தை பெருக்கிறது. வியாபாரத்தில் இருக்கிறதுனால அந்த தத்துவத்தை கேட்ட உங்களுடைய நேரத்தை திருடுவதுதான் முதலாளி வர்க்கத்தின் முதல் வேலை. உங்களுடைய நேரம் எது? உங்களுடைய மொழியிலிருந்து திருடலாம், உங்களுடைய ஆசாபாசங்களிலிருந்து உங்களுடைய நேரத்தை திருடலாம். இப்போ நான் லெஷராக இருக்கேன், எனக்கு வேலை இல்லை, ஃப்ரீயாக இருக்கேன், நான் நேரத்தை எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கும்போது அவனுடைய தத்துவங்களை கொண்டு வந்து அவனுடைய பொருள் அடிக்க வைக்கிறது. எனக்கு தமிழ் பிடிக்கும், உங்களுடைய மொழி இருக்கு இல்லையா, மொழியில வந்து அதை கொண்டு வந்து சேர்த்து அவனுடைய வியாபாரத்தை பெருக்கிறான். எனக்கு உடம்பு சோர்வு இல்லை, அங்கே வந்து அவனுடைய தத்துவங்களை கொடுத்து வியாபாரத்தை பெருக்கிறது. மணப்பெண்ணி மாணிக்கத்தை ரூபா மாணிக்கமென்போ நிலக்கோட்டை. காந்தியடிகளின் பொன்மொழிகள். மனிதனாக பிறப்பதல்ல மனிதம், மனித அபிமானத்துடன் பிறப்பதே மனிதம். பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுபோல் முதலில் நீ மாறு. நீங்கள் எதை செய்தாலும் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்களே இருங்கள். உயர்ந்த எண்ணங்களை உடையார் ஒரு நாளும் இன்பம் அடையார். மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வதன் மூலம் நாம் நல்லவர்களாய் விட மாட்டோம். கூட்டத்தில் நிற்பது எளிது, ஆனால் தனித்து நிற்பது எளிது. கூட்டத்தில் எளிது, தனித்து நிற்பது கடினம். பஞ்சாப் ஆளுநர்கள் வந்து சில பேர் வந்து இல்லாம தூக்கிலாட்டி நாங்க வந்து ராஜினாமா பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னனால வேற வழி இல்லாம தான் பகத்சிங், சுகதேவ், ராஜ்குரு 3 பேரை வந்து தூக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது ஜாதி சைடும் இவருக்கு வந்து நிறைய இந்த மாதிரி எதிர்ப்பு இருந்தாலும் மத சைடும் வந்து காந்திக்கு வந்து நிறைய பேர் எதிர்த்தாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து 2 நாடு வந்து பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது காந்தியடிகள் வந்து அதுக்கு வந்து அவர் எதிர்ப்பு தெரிவித்தாரு. அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தாரு. அது மட்டும் இல்லாத இந்த பசு முன்னெடுக்க வந்து நிறைய அடிதடிகள் சண்டைகள் வரும்போது அவர் வந்து எனக்கு வந்து பசு வந்து எனக்கு பிடிக்கும், ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து சாகத்தை வந்து நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னனால இவர் வந்து அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்காருன்னு சொல்லிட்டு சில இந்துவாதிகள் வந்து இவருக்கு வந்து எதிராக வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து 2 நாடாக தான் பிரிக்கணும், அதாவது முஸ்லீம்கள் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் வரும்போது அப்ப இந்தியர்கள் எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. அப்ப காந்தி சொன்னாரு, அப்படி இருக்க முடியாது, இந்தியர்கள் மட்டும் தனியா இருக்க முடியாது, இந்தியா வந்து ஒரு பொது நாடா எடுத்துட்டு இந்தியா முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கணும், நமக்காக எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி சொல்லக்கூடாது. அந்த நேரத்துல வந்து பல கோட்சைகள் வந்து இவர் மேல வந்து அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு அவங்க சைடு இருக்காங்கன்னு சொல்லி நிறைய போடப்பட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து முகமது ஜின்னா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அதாவது நான் வந்து எப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசணும் அதே மாதிரி காந்தியும் இந்தியாவுக்கு ஆதரவா பேசினா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அவர் இந்தியர்களுக்கும் ஆதரவா பாகிஸ்தானுக்கு நடுநிலைமையா பேசுறதுதான் வந்து இதுக்கு காரணம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதனால வந்து பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் எவ்வளவோ அவர் வந்து 2 நாடும் பிரியக்கூடாதுன்னு எவ்வளவு இது பண்ணாலும் ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை வந்தது. அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு 75 கோடி ரூபாய் வந்து கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 20 கோடியை வந்து அவங்களுக்கு வந்து முன்பணமா கொடுத்துட்டாங்க. அடுத்து 55 கோடி வந்து கொடுக்கணும் போது அப்ப காந்தியும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க, அவங்க தனி நாடா போகுது, இதனால வந்து 2 நாடுகளுக்கு பகை வர வேணாம்னு சொல்லும்போது இவர் மறுபடியும் இவங்களுக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து அவர் வந்து கொலைப்படுறதுக்கான காரணமா இருக்கு. புத்தகத்தை படிச்சு நின்றாங்க போது எங்களுக்கு நேருக்கு நேராக இருந்தாங்க. காந்தி பத்தி நம்ம சொல்லணும்னா காந்தி பத்தி சில நேர்மறை வந்து காந்தி தான் வந்து காந்தி தான் எல்லாருக்கும் அடிப்படை, காந்தி தான் தேசப்பிதா அப்படின்னா நம்ம பார்த்துட்டு பிள்ளைங்க சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்காங்க. காந்தியை பத்தி ஆரம்பத்திலேருந்தே சில நேர்மறை குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அதாவது காந்தினால தான் வந்து சுதந்திரம் வந்து ரொம்ப தாமதமாக கிடைச்சதும் அவர்
இயக்கத்துல வந்து நம்ம சரியா செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அவரை விட்டு அவர் வந்து தனியாகவும் போயிட்டாரு. சில கொள்கைகள் வந்து அவருக்கு பெரியாருக்கு வந்து பிடிக்கல. அதனால அவர்கிட்ட இருந்து சில மார்க்கங்களும் சில எதிர்மறையாளர்களே போல வந்து அவர் வந்து அவர் மேல பேசி பத்திரிகையில வந்து கைகலப்பம் செஞ்சுட்டு வந்தாரு 2 பேருக்கு இடையில. ஆனா ஒரு கட்டத்துல வந்து காந்தி வந்து சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் வந்து இதே பெரியார் வந்து அவர் வந்து என்ன சொன்னாங்க, காந்தி இறந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு வந்து காந்திஸ்தான் அப்படின்னு பேர் வைக்கணும், காந்தி தேசம்னு வைக்கணும், காந்திஸ்தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பத்திரிகையாளர்லாம் போய் கேட்குறாங்க, நீங்க அவர் வந்து நிறைய விமர்சனம் பண்ணீங்களே, இப்போ எதுக்காக நீங்க போய் இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்க, காந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது, காந்தியினுடைய சில கொள்கைகளுக்கு எதிரானவர் தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியோட அகிம்சை வழியிலேயே வந்து எல்லாரும் அவருடைய இறப்புக்கு வந்து போராடுங்கன்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஹரிஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து அவர் நிறைய காந்தி வந்து பாடுபட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் பாடுபடும் போது முதல்ல அவர் வந்து சுட்டுக் கொள்றதுக்காக வந்து சில ரோட் சைக்கிள் வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த காந்தி நினைச்ச தீண்டாமைக்காக வந்து நிறைய பாடுபட்டிருக்காரு. அப்படி பாடுபடும்போது நம்ம தீண்டாமை ஒழிக்கிறதுனா ஜாதி ஃபுல்லாமே ஒழிக்கணும், ஜாதிக்கு வந்து இடஒதுக்கீடு கேட்டால் மட்டும் அதுக்கு சரியான தீர்வாகாது, நம்ம ஜாதியிலே ஒழிச்சா மட்டும்தான் அது வந்து சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த போராட்டம் வந்து அதிகமாக வரும்போது லால் மவுண்ட் பேட்டன் வந்து இவரை பார்த்துட்டு இவர் வந்து ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லி அவர் வந்து போந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நிறைய போராட்டங்கள்ல வந்து இருந்திருந்தாலும் பகத்சிங் ஒரு இதில் வந்து இவர் வந்து நிறைய நேர்மையான எண்ணங்கள் வந்து இவர் மேலே வந்து இருந்தது. பகத்சிங் வந்து இவர் தூக்குத்தண்டனை இவரால் நினைச்சிருந்தா காப்பாற்றிருக்க முடியும், ஆனால் அவர் வந்து எந்த ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி சில பேர் வந்து மதவாதிகள் வந்து சொல்றாங்க. ஆனால் உண்மை
பேசுகிறது மேலிருந்து கீழே என்னை வாசி, கீழே இருந்த உன்னை மேலே ஏற்றி செல்வேன். இது என்ன கருத்துனா, நம்ம எதுவுமே தெரியாத நம்ம கடையோட வேலையாக இருந்த நம்மளை நிர்வாகம் ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்து வாசி வாசி என்று சொல்லி வாசிக்க வைத்து நம்மளை கீழே இருந்து ஒன்றுமே தெரியாத நம்மளை மேலே உயர்த்திய நிர்வாகத்துக்கு முதல்ல இது இந்த ஆண்டும் முடியாமல் அடுத்த ஆண்டும் இந்த இலக்கவாதிகளை கொண்டு வரும்போது பேசாத எல்லோரும் பேச வைத்து நம்மளும் ஒரு பட்டமாக பறக்க வேண்டும். சார் சொன்னாங்க போன வருஷம் நம்ம வந்து போன் மேலே போன் வச்சு சொன்னாங்க. இந்த வருடமும் காந்தி கொண்டாடணும். நாங்கள் காலண்டர் கொடுத்து போன சில இடங்கள்லாம் காந்தியா இன்னொரு காலண்டர் கொடு அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்கினாங்க. எதுவுமே தெரியாது யாரையுமே வந்து நம்ம வந்து வெத்துக்காயிரம் யாரும் நினைச்சிடக்கூடாது. எல்லாரும் அவங்க ஒரு நாளைக்கு பட்டமாக பறந்து மேலே பறப்பாங்க. அவங்கள நம்ம அண்ணாண்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை அன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதனால் இன்னைக்கு எல்லாரும் நிர்வாகத்தோடு சேர்ந்து நம்மளும் அடுத்தோட பட்டமாக பறப்போம் என்று வாழ்க்கை காந்தி சின்ன வயசுல காந்தி அவர்கள் சின்ன வயசுல அவங்க அப்பாவோட டேபிள் மேல இருந்து ஒரு புக்கை பார்க்குறாரு. அந்த புக்கு வந்து மிகவும் அழகா இருக்கு. அந்த அட்டை வந்து ரொம்ப அழகா இருக்கு. அந்த புக்கை எடுத்து அவர் படிக்கவும் ஆசைப்படுறாரு. அந்த புக்கை படிக்கும்போது அவர் படிக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு அவர் அதுல இருந்து ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த புக்கோட கதை வந்து ராவணன் கதை அதுல இருக்கு. அந்த ராவணன் புக்ல இருக்கு, அந்த கதையோட புக்ல இருந்து முனிகுமாரன் அப்படிங்கிற ஒரு கண்ணு தெரியாத முனிகுமாரன் அப்படிங்கிற ஒரு பையன் அவனது கண்ணு தெரியாத பெற்றோருக்கு பணிவிட செய்யணும்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு. நாமளும் ராவணன் போல நடந்துக்கணும் அப்படின்னு இவர் ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அவரோட சின்ன வயசுல ராவணன் கதையை படிச்சதுனால ராவணன் கதையை படிக்கிறாரு. அப்ப ஹரிச்சந்திர நாடகத்தையும் அவர் பார்க்கிறாரு. அந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்க்கும்போது அதுல ஹரிச்சந்திரன் அவர்கள் வந்து தன்னோட நாட்டையும் இழக்கிறாரு, தன் மனைவியும் இழக்கிறாரு, தன் மகனையும் இழக்கிறாரு. தனது மனைவியை தன் கையாலே கொல்லணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போதும் பொய்யே சொல்லாம நம்ம உண்மையாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தாண்டி வராது. கடைசி வரைக்கும் உண்மையை கடைபிடிச்சு வாழ்ந்து புகழ் பெற்று வராரு. அந்த ஹரிச்சந்திர நாடகத்துல அந்த நீதி காந்திக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சு. நம்மளும் இதே மாதிரி உண்மையதான் பேசணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அதுக்கப்புறம் அவரும் அதே மாதிரி நடந்துக்கிறாரு. நாம எவ்வளவோ புக்குகளை படிக்கிறோம், நாடகங்களை பார்க்குறோம், அதே மாதிரி நம்ம நடந்துக்கிறது இல்லை. அந்த நாடகங்களை பார்த்து அது மாதிரி இருக்கிறதும் இல்லை, அதை கடைபிடிக்கிறதும் இல்லை. நம்ம காந்தி அவர்கள் எதை பார்த்தாலும் எதை படித்தாலும் அதில் உள்ள கருத்தை விதை போன்று அறிந்து கொண்டு அதனை தனது வாழ்க்கையை கடைபிடிச்சு வாழ்ந்து வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி வாழ்ந்து வந்ததுனாலதான் அவர் மனிதனின் புனிதனாக உயர்ந்தார், மாந்தரின் தெய்வமாக மதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இலக்கிய கூட்டத்தில் காந்திய கொண்டாடுற காந்திய பேச்சு அறவழியில் நடக்கும் காந்தியத்தை அப்புறம் அவருடைய வார்த்தை எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் அறம்தான் அடிப்படை. அந்த அறத்துக்கே உண்மைதான் அடிப்படை. முக்கியமான தத்துவமாக இருக்கு. அது நமக்கு ஏற்கக்கூடிய சாதாரணமாக புரிஞ்சக்கூடிய அல்லது நம்ம பழகக்கூடிய தத்துவம். இதை எங்க விருப்பப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து சாக்ரட்டிஸ் தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி கிரேக்க தத்துவங்கள் கிளாஸ் அங்கே இதை பேசினாங்க. எல்லாவற்றுக்கும் அறம்தான் அடிப்படை, அந்த அறத்துக்கே உண்மைதான் அடிப்படை. இதான் முக்கியமான தகவல். 2 தகவல். ஏன்னா எல்லா கூட்டத்தில் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு. அதுதான் உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்துக்குங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அது ரொம்ப பகிரப்பட்டு ரொம்ப யாரும் கருத்து சொல்லலை, அமைதியாக இருந்தோம். சீரியஸாக பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருது?
காந்தியத்தை சொல்லும்போது இவங்க சொன்னா காந்தியை வந்து முதல்ல வந்து வக்கீலா பணிபுரியிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா போறாரு. தென்னாப்பிரிக்கா போகும்போது அவர் வந்து வக்கீல்கிறதுனால வக்கீல் போய் அணிஞ்சுக்கிட்டு இந்திய பாரம்பரியத்தை காமிக்கிற மாதிரி ஒரு தலப்பாகை கொடுக்குறாரு. நான் ஒரு கற்பனை வருவாங்க காந்தி ஒல்லியா இருக்கிறார். அந்த குஜராத்திஸ் போட தலப்பாகை சுற்றி சுற்றி கட்ட தலப்பாகை எப்படி இருக்கும்? நம்ம சாதாரண பொம்மை பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி தான் இருந்திருக்கும். பொம்மை பார்த்து எப்படி சில காமெடிகளாக வரும், சில காமெடிகளாக வரும், அதை பார்த்து ஒரு ஸ்டேட். அதே மாதிரி முதலாம் உலகப் போருக்கு வந்து காந்தி வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இங்கிலாந்து அரசுக்கு ஆதரவாக கலந்துக்கிறார். அப்ப அவரால் அவருடைய உடம்பு எப்படி இருக்கும்? துப்பாக்கி தூக்கி போராட முடியாது. இப்ப நம்ம மாதிரி அதிகமான சத்தம் கொடுத்தும் பேசி மக்களை கவர்ந்தோ அல்லது மக்களுக்கு ஆதரவாகவோ கிளர்ச்சியம் செய்யவும் முடியாதுல்ல. அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த இதுல போர் நடக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கிறதா, ஒரு மருத்துவ வசதி தேவையான சிறு சிறு உதவிகளுக்காக இவர் ஆட்களை வேற திரட்டி, இவர் மட்டும் போல, இவர் 100, 150 பேரை, 200 பேரை, ஒரு 400 பேரை திரட்டிக்கிட்டு போறாரு. அப்படி தட்டிட்டு போறத இவர் பேச்சுக்கிட்டு வருவாங்க. வந்தவங்கள இவர் என்ன நடக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தேவையான போர்ல என்னென்ன ஆங்கிலேயர் தேவையோ அது பூரா செஞ்சு எப்படி செஞ்சிருப்பாரு. இந்த பழைய இதுல பார்த்தோம்னா சினிமா படம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பண்ணுவாங்க, அரசியல் நியூஸ். அரசியல் ஒரு போர் அப்படின்னு காமிச்சோடனே 2 பேர் பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், இங்கிட்ட ஒருத்தர் கிட்ட ஓடுவாங்க. அது உடம்புல சத்தியம் இருக்காது, தலை மட்டும் பெருசா இருக்கு. காந்தி அப்படித்தான் ஓடி இருப்பாரு அப்படின்னு நினைக்கும் ஒரு சிரிப்பு வந்துருக்கு. காந்தி அப்படித்தான் ஓடி இருப்பாரு ஒரு சிரிப்பு வந்து. அதே மாதிரி நீங்க சொல்ல ஒரு கதை சொன்னீங்க, காந்தியை பத்தி எப்படிலாம் மனுஷன் இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்றது. பெர்னார்ட் ஷா சொல்வார். பெர்னார்ட் ஷா, இயேசு உலகத்தில் இருந்திருந்தார், மனிதனாக வாழ்ந்து இருந்தார் என்பதற்கு அடையாளம் காந்தி. காந்தியுடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த விதம், இயேசு இருந்திருப்பார் அப்படிங்கிற சத்தியம், அகிம்சை, எல்லாத்தையும் கட்டுப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை வந்து அது இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம இந்த இதுல புத்தகத்தை பார்த்தோம்னா பார்த்துருக்கீங்க, நிறைய புகைப்படங்கள்லாம் இருக்கும். சில வித்தியாசமான புகைப்படங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது வாய்ப்பு. இதுல ஒரு முக்கியமான புகைப்படத்தை எல்லாரும் காமிக்கிறது இதுதான். காந்தி வந்து எந்தெந்த நாடுகள் எந்தெந்த ஊர்களுக்கு போறாரோ போகும்போது ட்ரெயின்ல தான் போவார். எப்படி இருக்குன்னு பாருங்க, இரும்பு தூரமா பார்த்தாவே கஷ்டமா இருக்கு. ஆனா இவருடைய பேச்சினுடைய ஆற்றல் மக்கள் எல்லாருக்கும் மனசுக்குள்ள போய் விழுந்திருக்கு. மனசுக்குள்ள போய் விழுங்கிற அளவுக்கு ஆழ்ந்த உண்மையான பேச்சுக்கள் பேசினவர் தான் இந்த காந்தி. அப்புறம் இன்னும் சில புகைப்படங்கள், எப்படி இவர் ஒல்லியா இருக்கிறவர் யோசிக்கிறார். காந்தி யோசிக்கிறார், என்ன யோசிச்சிருப்பாரு, என்ன பேசியிருப்பாரு. ஒன்னும் அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் இருக்கும், அதை பத்தி அவர் பேசியிருப்பார். அந்த பேசும்போது இது என்ன சொல்லலாம், அல்லது அவர் எப்பவுமே எந்த ஒரு செய்தி சொன்னாலுமே மக்களுக்கு சென்று சேரணும் அப்படிங்கிறதா பத்திரிகைகளுக்கு தகவல் அனுப்பிட்டே இருக்காங்க. அப்போ பத்திரிகைகள்லாம் தகவல் அனுப்புவார்ல, எப்படி அனுப்புவாரு? ஏற்கனவே சொன்னோம், ஒரு நான்காட்டிலிருந்து ஒரு தாளை கிழிச்சிட்டோம்னா அது பின்பக்கம் சும்மா இருந்தா அதுல உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு. ஒரு ட்ரெயின்ல போகும்போது மணி 5 இருக்குல்ல, மணி 5 நிமிஷம் இருக்கு, அதுக்கு முன்னாடி டைம் சொல்றேப்பா, அது இங்கே வளர்ந்தான் 5 நிமிஷத்துல உலகத்துல என்ன வேணா நடந்துருப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார். அதான் செய்தி. அப்ப நான் கற்பனை பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு ஒல்லியா இருக்கிறாரு, எப்படி இருக்கா காந்தி பேசுறதுக்கு சொல்றதுக்கு, எப்படி அது ஒரு இவன் பேசி பேசும்போது அது ஒரு கார்ட்டூன் மாதிரி காமெடியாவே இருக்குல்ல. இன்னைக்கு காலையில பொதுவாக செய்திகள் எப்படி அப்படின்னா நம்ம பேசுறது, மற்றவங்க கேட்டுக்கிறது, சில ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கும்போது சில பேர் தவறு சொல்லுவாங்க, என்ன சார் இப்படி இருக்கா அப்படி. இன்னைக்கு பேங்க் மேனேஜர் வந்திருந்தார், அவரு எல்லாரும் மாதிரியே சொல்றாரு, எனக்கு தெரிந்த செய்திகள் அல்லது இந்த நிகழ்வுல இந்த மாதிரி நான் யோகியன், இந்த தகவல்களை வந்து நான் தான் கொண்டு போய் செலுத்துறேன், என் மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் அதெல்லாம் நல்ல வழியை காட்டணும். இப்ப எல்லாரும் பேசுற பொதுவான பேச்சா இருக்கு. அந்த பேச்சுக்கு உண்மை இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல, அந்த பேச்சுக்கு ஆழம் இருக்குமான்னு தெரியல. இங்க அப்படியே பேசுனா அவன் கேட்பானா, இதெல்லாம் அவங்க காமிக்கிறப்பா, தமிழ் பண்பாடு காமிக்கிறப்பா, தமிழ் பேசுவேன் நான் கேட்பானா, அவன் எந்த உலகத்துல இருக்க. அப்ப இந்த பேச்சு பேசுறதுல இந்த மாதிரி சாதனை நான் நல்லவன் யோகியா அப்படின்னு சொல்றதுலாம் பெரிய ஈடுபாடு. அவர் பேசும்போது சொல்ல ஒரு வார்த்தை எனக்கு பேசுறது, மேலும் கீழும், மேலிருந்து கீழே வரும், கீழே போறோம்.
செய்யக்கூடிய செயல்களை நல்லா செய்யணும். மேலிருந்து கீழே வரணும், கீழே இருந்து இங்க இருந்து கீழே போகணும். அதுக்குள்ளேயும் நம்ம செய்திகள் செய்வது அங்க ஒரு நல்ல தகவலாகப்பட்டது. அப்ப மேல இருந்து ஒரு கீழே வந்தா கீழே வந்து இங்க இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு கதையை பேசிக்கிறோம். வாழ்கிறோம் என்று சொல்கிறோம்னா உண்மையில் நாம் வாழ்கின்றோமா? வாழ்கின்றோமா? இது இதெல்லாமே இந்த தத்துவத்துக்கும் இந்த இதுக்கும் எவ்வளவு தொடர்பு வித்தியாசங்கள் பாருங்க. உங்களுக்கு கருத்துக்கள் சொல்றதுக்காக நிறைய படிப்போம். இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்றாரு. காந்திய உரைகள்ல எப்படி அவர் வந்து மகாபாரத கதைகளை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே போவார். ஆனா அதுலயும் அவர் மீறுவார். மகாபாரத கதைகளை சொல்லியிருக்காரு. இவருக்கு அந்த வேதங்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் மீறுவார். இதெல்லாம் இல்லை, இதுதான் மகாபாரதம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார். ஆனா இது எல்லாமே அகன்ற பாரதத்துக்கு, அகன்ற பாரதம் யார் சொல்றது? RSS. RSS யாருக்கு சொல்றது? அதுக்கு கீழே அடுத்த ஒரு ஜனதா கட்சி சொல்றது. இப்போ ஒரு இயக்கம் இருக்கும், அதுக்கு கீழே இன்னொரு கட்சி வரும். இப்ப நம்ம எல்லாம் பழகுறோம், பேசுறோம், நிறைய கேட்கிறோம். நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லுவீங்க, அது ஒரு இயக்கமா மாறும். நீங்க சொல்லக்கூடிய செய்திகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அடுத்தவங்களுக்கு பரவும். இப்ப ஆசிரியர் பெருமக்கெல்லாம் வந்துட்டாங்க. எப்பவுமே அவங்க சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க, என்னடா நம்மள உட்கார வச்சு அவர் வகுப்பதற்காக வேகமா போயிட்டாங்கன்னு நம்ம சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க பேசுறது நம்ம உட்கார வச்சு அவர் வகுப்பு எடுக்கிற நேரத்தை கூப்பிட்டு வந்துட்டு உட்கார முடியாம என்ன பதில் சொல்றாங்க, இவங்க பேசுறாங்க அப்படிங்கிற செய்தியில இந்த கோட்ஸே தகவலா சொல்றாரு. இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதனால இவரை அகற்றணும்னு முடிவு பண்ணாங்க. இவரை மட்டுமா அகற்றணும்? இந்த அகற்றணுங்கிற வார்த்தை வேலுக்குரிய பிரபாகரன் காலத்திலையும் ராஜீவ் காந்தியை அகற்றணும்னு, ராஜீவ் காந்தி கொலை வழக்கு புத்தகம் இருக்கும், படிச்சீங்கன்னா புதுசா யாருமே புத்தகத்தை தொடாதவங்களுக்கு கூட ராஜீவ் காந்தி கொலை வழக்கு ஆரம்பிச்சுன்னா வைக்க முடியாது. அத்தனை பக்கங்கள் கடற்கரை வழக்குன்னு சொல்லும்போது எப்படி இது ஒரு புத்தகம். காந்தியை நான் தான் சுட்டேன் சொல்லுவாங்க. சுட்டுட்டு தப்பிக்கிறது பேச மாட்டாங்க. கையில துப்பாக்கி வச்சுதான் மற்றவங்க தட்டிட்டு கீழே விழுந்தோம். அப்புறம் நான் தப்பிக்கிறது பேச மாட்டாங்க. அவன் போய் கோர்ட்ல சொல்லக்கூடிய அல்லது அவை ஒரு 3 மணி நேரம் அவருடைய வாக்குமூலத்தை 85 பக்கம் வாக்குமூலத்தை கோர்ட்ல தனியா உட்கார்ந்து நிக்காம நின்றுகிட்டே உட்காராம எந்தவித அசைவும் இல்லாம பேசுவது சொல்லுவாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, நான் ஏன் காந்தியை சுட்டேன், நான் தான் காந்தியை சுட்டேன். அதே மாதிரி எம்ஜிஆர் கொலை முயற்சி வழக்கு ஒன்று, அதுவும் அருமையான இந்த வழக்கு அப்படிங்கிற சம்மந்தம். இப்ப ஒரு செய்தி நடந்துருக்கு, நம்ம நேற்று பார்க்கும்போது செய்திகள்ல என்ன அப்போ கட் பண்ணிக்கப்பா மொத்தம் ஒன்று அனுப்பவே முடியாது. நம்ம நேற்று படிக்கும் போதுனா காந்தியை வந்து யார் யாரு அவரை பற்றி இறப்புக்கு பின்னாடி செய்திகளா பத்திரிகையில வந்தது பார்க்கணும். ஆனா இந்த செய்திகளுக்கும் நீதிமன்றங்களை வாதாடுறது, நீதிமன்றம் காந்தி போய் ஃபுல்லா ஒரு மாதிரி நின்று வாதாடுறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். நீதிமன்றங்கள்ல நீதிபதி தீர்ப்பு நியாயம் உண்மை வழங்குறது எதை அடிப்படையில் அப்படின்னா எதை வாதாடுறாங்களோ எதை முன்னிறுத்தி சொல்றாங்களோ அப்படிதான் நிறைய நிகழ்வு இருக்கும். வக்கீலுடைய வாதத்தை அதை வச்சுதான் நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு. அதனால வழக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வழக்குல வந்து காந்தியை நான் தான் சுட்டேன். அதாவது காந்தி ஒரு மனுஷன் ஒரு 150 ஆண்டுகள் காலமா ஒரு மனிதனை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவரோட தேவை நமக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காந்தியோட வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு தெரியும், இறப்பு பிறப்பு அவர் போராட்டங்கள் எல்லாமே தெரியும். ஆனா அந்த போராட்டங்கள்ல அவருடைய கடைசி நிமிஷங்கள், அதாவது அந்த சுதந்திரம் எப்படி அடைஞ்சாரு, அந்த சுதந்திரத்தை அன்னைக்கு அவரோட ஆர்வம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசுவான்னு வந்திருக்கு. அதாவது காந்தியை பேசுறவங்க காந்தியோட மறுபக்கத்தையும் பேசுறவங்க பேசினவங்க அதிகபட்சம் பெண்கள் யாருமே வந்து அவர் வந்து குறையே சொல்லலைங்க. ஏன் அப்படின்னா அவரோட கடைசி நாட்கள் கடைசி நிமிடங்கள் வரைக்கும் காந்தியுடன் அதிகபட்சம் இருந்தது பெண்கள் தான். அவங்களுக்கு விரல் விட்டு எண்ணியிருந்தாமா. அது வந்து தில்லையாடி வள்ளியம்மை, அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். அவங்களை ஆஃபர் போட்டுருந்தா அவர் அவங்கள பத்தி பேசுறேன். அவங்க வந்து 1898 பிப்ரவரி 22 ஜோஹன்ஸ்பர்க் நகர்ல பிறந்து முனுசாமி மங்களம் அவங்களுடைய மகளா பிறந்தவங்க. அப்படி பிறந்து அவங்க வந்து அவங்கதான் வந்து முதல்ல காந்திக்கு வந்து ஒரு விடுதலை உணர்வை தூண்டணும் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க. அவங்க எப்படி விடுதலை உணர்வை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் 16 வயசுல, அதாவது 13 வயசுல தான் ஸ்டார்ட் ஆன ஒரு போராட்டம். எப்படின்னா 13 வயசுல வந்து முதல்ல வந்து
வந்து காந்தியடிகள் வந்து சும்மா தென்னாப்பிரிக்காவில் ஒரு வழக்கறிஞரா எப்பயும் கூட சாதாரண ஒரு வழக்கறிஞராக தான் அவருமே அங்கே வேலைக்கு போயிருக்காரு. வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அங்கே நடந்த வரி விதிப்பு, அங்கே நடந்த நிறைய சம்பவங்கள்னால சரி நம்மளும் ஒரு கிளர்ச்சி இருந்து என்ன செய்வோம் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சவர் தான். அதில் அந்த தில்லையாடி வள்ளியம்மையை பார்த்து வியந்து போனாராம். எப்படி அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா 2 பேருமே போராட்டத்துக்கு எதுவுமே போயிடுவாங்க. அவங்க அப்பா வந்து உடல்நிலை குறைவில் இருந்தபோது இவங்க அம்மாவோட சேர்ந்து போராட்டத்துக்கு எல்லா போராட்டத்துக்குமே காந்தியோட சேர்ந்து எல்லா போராட்டத்துக்கும் போறாங்க. காந்தி பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எல்லா விஷயத்தையுமே அவங்க பார்ப்பாங்க. காந்தி என்னென்ன பேசுறாரு, எப்படி எல்லாம் நடக்கிறாருன்ற அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருப்பாங்களாம். அப்படி ஒரு தடவை ஒரு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பிரிட்டிஷார் வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப சண்டை போடும்போது காந்தியடிகளை வந்து ஒரு வெள்ளையர் வந்து வேகமா சுட வர்றாரு. சுட வந்தோடனே அவங்க வேகமா அவங்க முன்னாடி போய் மறிச்சு நின்று நான் சுட விட மாட்டேன், எங்க அவங்க தைரியம் இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே அதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா உங்களுக்கு அதாவது ஒரு கொடி கூட இல்லாத நாட்டுடைய நீங்க ஒரு கொடியே இல்லாத நாட்டுடைய நீங்க என்னை நீ எதிர்த்து போராடுறியா அப்படின்னு சொல்லி அவர் பேச உடனே தன்னுடைய சேலையை கிழிச்சு அவர் மூஞ்சியில எரிஞ்சு அவங்க சொல்லுவாங்களா இதுதான் என்னுடைய நாட்டோட கொடி, இந்த வச்சுக்க இதான் என்னோட கொடி அப்படின்னு சொல்லி பேசுவாங்களாம். பேர்பட்டவங்க அவங்க வந்து போராட்டத்துக்காக பாடுபட்டு தன்னுடைய 15வது வயதுல சிறைக்கு போனாங்க. சிறையில வந்து பல இன்னல்களை கொடுத்தாங்க. உங்க உண்ணாவிரதத்தெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், நீங்க வெளியே ரிலீஸ் ஆகி போயிருக்க வெளியில சிறையிலிருந்து உங்களை அனுப்பிடுறோம், நாங்க உங்களுக்கு அனுதாபப்பட்டு உங்களை அனுப்பிடுறோம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல என்னுடைய உண்ணாவிரதத்துல காந்தியடிகள் எதற்காக நம்ம முழுசா போராடணும், எதுக்காக போராடுனாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில இந்தியர்கள் இருந்தாங்க. அப்ப வந்து இந்தியர்களுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. என்னென்ன அப்படின்னா அதாவது அது வந்து கிறிஸ்டியன் முறைப்படி நடத்தப்பட்ட கல்யாணங்கள் மட்டுமே முறையான கல்யாணம் அதுல வந்து பதிவு செஞ்சிருக்கோம். இன்னொன்று வரி விதிப்பு, இந்தியர்கள் மீது வந்து அதிகமான வரி விதிப்பு. என்னால எவ்வளவு செலுத்த முடியுமோ அதை காட்டியமான அதிகமான வரி விதிப்பு. விவசாயமே பண்ண மாட்டாங்க, அவன் மேல நீ வந்து வரியை கொடுக்குற, எப்படி அவன் அடுத்த வருஷம் கொடுப்பான், அப்படியான ஒரு வரி விதிப்பு. அதிகப்படியான வரி விதிப்பை வந்து யாருனாலுமே தாங்க முடியாது. அப்ப வந்து கிளர்ச்சியில அவங்க வந்து பெரும் பங்களிச்சாங்க. இப்படிதான் பெண்கள் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஆனா இதுக்கு முதல் காரணம் அப்படின்னு சொன்னா வந்து தில்லையாடி வள்ளியை. அவங்கதான் வந்து இவங்க காந்திக்கு முதல்ல போராடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை தூண்டினாங்க. புனித மகன் கூட காந்தியடிகள் அவருடைய சத்திய சோதனை புத்தகத்தை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து காந்தியின் நிழலில் எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட வழியில வந்து 1947 அதுல வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து காந்தியடிகள் அன்னைக்கு எல்லாருமே நாளைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, எல்லா இந்தியர்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாளைக்கு காலையில இந்த சுதந்திரம் வந்து நம்ம வந்து அடைஞ்சிடும். நம்ம எப்படி அந்த சுதந்திரத்தை எப்படி கொண்டாடுறோம், நாளைக்கு நியூ இயர் வரும்போது இன்னைக்கு நைட் எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த நியூ இயரையும் கொடுத்தவர் அவர் தானே. அந்த இதை விட அதிகமான பல மடங்கு சந்தோஷம் ஒரு பிரிட்டிஷார் ஒரு ஆங்கில ஆட்சியிலிருந்து நம்ம வெளியில வர்றோம் அப்படின்னா அதற்கான சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்கு, பயங்கரமா இருக்கு. எல்லாம் ஆரவாரப்படுத்துறாங்க. ஆனா அன்னைக்கு கூட காந்தி எப்பயும் போல 10:30 போயிட்டு இருந்தாங்க. நாளைக்கு காலையில வரும்போது இந்திய சுதந்திரம் 10:30 போய் தூங்கிட்டாங்க. ஆனா விடிய காலை எப்பயும் போல எப்பயுமே 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு தன்னுடைய வேலை பிரார்த்தனை எல்லாம் முடிச்சு 3:30 கிளம்பி உட்கார்ந்து வரோம். ஆனா அன்னைக்கு விடிய காலையே 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. அவரோட சேர்ந்து அவருடைய தொண்டர்கள் அவரோட இருந்த எல்லாமே வந்து அவங்க எந்திரிச்சிட்டாங்க. எல்லாருமே எந்திரிச்சு காந்தி என்ன செய்ய போறாரு, அடுத்தடுத்து இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும் போது இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது என்ன செய்ய போறாரு, இன்னைக்கு விடுதலையே வாங்க போறோம், என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய நாள் எப்பயும் நம்ம எந்திரிக்கிற மாதிரி 6 மணிக்கோ 7 மணிக்கோ எந்திரிப்போம். அந்த மாதிரி நாட்கள் இல்லாம எப்பயும் 3:30 எந்திரிச்சு பிரார்த்தனைக்கு போயிட்டு அவருடைய வாழ்க்கை அப்படியே தொடரும். எப்பயும் போலயே இருந்தார். அன்னைக்கு காலையில எந்திரிச்சாரு. ஆனா அவருடைய காலை உணவு எத்தனை மணிக்கு முடிச்சிருவாரு, ஆனா 6:30 சாப்பிடுவாரு. 10:30 அவரோட மதிய உணவு போயிருவாரு. 5:30 அவரோட மாலை உணவு நைட்டு உணவு முடிச்சிருவாரு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த உணவுமே பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் மக்களோட தேவைகளை தான் அதிகபட்சம் ஒரு சேவையாவே அதை மட்டுமே பார்த்து வாழ்ந்த ஒரு மனிதர். ஆனா எப்பயும் போல அவரோட வாழ்க்கை திருப்பி அந்த 6 சாப்பிட்றாரு, திருப்பி எந்திரிச்சு. ஆனா இவரு அந்த இந்தியாவில வந்து இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறப்ப கூட கல்கத்தாலோ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் வீட்டுல தான் அன்னைக்கு இருந்தாரா, அன்னைக்கு நைட்டு எப்பயும் போலதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு வீடியோல திரும்பிட்டு இருப்பாரு. அவரோட வழி வந்து ரொம்ப ரொம்ப இதானது. திருப்பி எப்பயும் போல அவரோட கூட்டங்கள் எல்லாமே வந்து நடக்கப்பட்டது. அன்னைக்கு நடந்த கூட்டம் எல்லாமே இயல்பாவே நடந்து முடிச்சான். பெரிய பெரிய அமைச்சர்கள் கூட வந்தாங்கன்னா அன்னைக்கு அவரை பார்க்கறதுக்கு. அமைச்சர்கள் சொன்னாங்க, காந்தி இன்னைக்கு வந்து நம்ம விடுதலை வாங்கிட்டோம், என்ன சொல்ல விரும்புறீங்க, மக்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. இன்னைக்குதான் பெரிய முழு கிரீடத்தை என்ன செஞ்சிருக்கீங்க, எல்லாரும் உங்க தலையில தூக்கி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து
இனிமேல் தான் நீங்க கவனமா செயல்பட வேண்டிய நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு இந்த நாடே அதிர்ச்சி போகிறது, எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு இயக்கங்கள் நடத்தி எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி அமைதி வெளியில பெற்ற விடுதலைய அவர் எவ்வளவு இயக்கம் அன்னைக்கும் சாதாரண ஒரு தொண்டர்கள்லாம் கேட்டாருன்னா, நீ இன்னைக்கு நல்லா கொண்டாடிக்கிறோம், இனிப்புகள் நாங்களும் வழங்கி நாங்களும் கொண்டாடிக்கிறவா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அந்த முதல் நாள் எப்படி இருந்ததோ அதே நாள் தான் இன்னைக்கு குற்றங்கள் செய்யறதுக்கு ஒரு போதை வசதிகள் எடுத்துக்கொண்டே நம்ம வெறிகுண்டு அலையுது இல்லையா, அது மாதிரி அந்த வெறிகுண்ட பேச்சுக்கள் வந்து விதைக்குது. அதுக்கெல்லாம் உண்டான சாவர்கர் வந்து பலமுறை ஆங்கிலேயர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு வாழ்க்கை வாழ்க்கை. எந்த பாராளுமன்றத்துல காந்தி நம்முடைய தேச தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சிலையோ, அதே இடத்துல இந்த தத்துவங்களால வீர் சாவர்கருடைய சிலையும் காந்தியை வந்து சுடுறதுக்கு ஒரு காரணம் சொல்வதில்ல, இது மதம் அப்படிங்கிறது தான் கோட்சேவுடைய உடன்பாடு. இவர் எந்த மதத்தை சுட்டாங்க? வேற்று மதக்காரங்களை சுட்டாங்க. தன்னுடைய மதத்தில் தான் காந்தியுடைய அஸ்தியை கணிக்கிறவங்க ஒரு கலை கதை சொன்னாங்க. காந்தி வழிகாட்டார். இது மாதிரி இன்னொரு கதையும் காந்தி வந்து அவருடைய அஸ்தியை கணிக்கிறதுக்காக அடுத்த இதுல நைல் நதிக்கரைகளை போகும்போது ஒரு ஆப்பிரிக்க கருப்பர் இருப்பார். கேட்பார், ஏப்பா இவ்வளவு தேச தந்தைன்னு சொல்லி சொல்றீங்க, யாருப்பா சொல்றது? எங்க ஊருக்காரங்க. யார் அவரு? ஹிந்து தான். எப்போ ஊருக்காரனே சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்லும்போது காந்தி வந்து மணக்க வச்சுட்டு இல்லையா, அது அநியாயமா இருக்கு. ஒருத்தர் சொல்ல போறா மணக்க வச்சுட்டா சொல்றான். காந்தி அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? ஹேரா அப்படின்னு செய்திகளாவே அந்த 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 புத்தகங்களுடைய வரிகள் படிக்கணும்னா மிக பிரமாதமா இருக்கு. காந்தி நான் தான் சுட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த கைதிகள் ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கைதி விடுதலை வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு செய்திகள்லாம் சொல்றாரு. கடைசி வரைக்குமே வந்து காந்தியை கொண்டதுனால காந்திய கொள்றதுக்குண்டான மனநிலை இருக்கு இல்லையா, எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பார். ஏன் சுட்டு கொண்டோம் அப்படிங்கிறது நான் செஞ்சு சரியான செயல். சத்தியத்துக்கு பின்ன கூட யாராவது ஆராய்ச்சிக்கு யாராவது எடுத்தீங்கன்னா இந்த செயல் வந்து சரின்னு சொல்லி சொல்லுவீங்க. அந்த மாதிரி கருத்து சொல்லி சொல்லுவார். இதை எப்படி நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன்னா, அந்த வயிற்று செய்தி இருக்கா, ஜெனரல் டயர் இருப்பார், ஜாலியன் வாலாபாக் சுத்தி ஒரு காம்பவுண்ட் சூழ்நிலை இந்தியர்கள்லாம் போய் அங்க போய் ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்க இடத்துல இவருக்கு தன்னுடைய ராணுவத்தை அழைச்சிட்டு போய் பீரங்கி துப்பாக்கி எல்லாம் நிப்பாட்டி அது ஒரு கட்டளை கொடுத்து ஸ்டார்ட் மட்டன் கொடுத்து துப்பாக்கி கட்ட 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 கட்டை எல்லாத்தையும் கொடுப்பாரு. அவர் முதல் சுட்டர் யார் யார் செவுத்து மேலே ஏறி போச்சு அந்த பக்கம் போறாங்க இல்லையா, அவனைத்தான் சொல்லுது. அவன் சுட்டு 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 ஒத்து கீழே வந்துட்டேன். அது மேலே எப்படியா தப்பிச்சு போயிட மாட்டாங்க அவங்களும் சொல்றது. அப்புறம் எல்லாரும் பயந்துட்டு அங்க போய் சொல்றாங்க. நடுவில் வரும்போது நடுவில் ஒரு கிணத்துக்குள்ள இருந்தா தப்பிச்சிருவங்க. கிணத்துக்குள்ள போத இவ்வளவு கிணத்துல 10 பேர் விடலாம், 10 பேருக்கு மேல 10 பேர் அதையும் சொல்லி போயிடுவாங்க. அந்த ஜெனரேட்டே ஒரு எந்த விதமான மனசாட்சியும் இதுவுமே இல்லாம சுட்டு கொண்ட செயலை வந்து அங்க ஆங்கிலேயத்துல போய் அவங்க கேள்வி கேட்பாங்க, நீ ஏன் சுட்டு கொண்ட? கடைசி இருந்தாரு ஜாலியன் வாலாபாக் ஜெனரல் டயர் சுட்டு கொண்டதுல எந்தெந்த வருத்தமோ அவருடைய பதவி காலம் வந்து இந்த ரிட்டையர்ட் லைஃப் சொல்லுவாங்க அந்த வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாத்தான் இருக்கிறதா பதிவு. அதே மாதிரி விடுதலை பெற்றவர் தான் அவரும் அந்த மகிழ்ச்சியாத்தான் இருக்கிறதா. இதுதான் எப்படி வேற்றுமைக்கு ஒரு ஒற்றுமைன்னு பார்க்கணும். மணி 12:50 11:38 தூரம் ஒரு மணி நேரம் முடிவு. முதல்ல காந்தியடிகள், அடுத்தது ஜவஹர்லால் நேரு, மூன்றாவது சக்கரவர்த்தி. காந்தியடிகள் தெரியும், நேரு தெரியும். சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றது யாரை திருப்பி திருப்பி பார்த்தோம்னா நம்ம ராஜகோபாலாச்சாரியா இருக்காருல்ல, ராஜாஜி சொல்லியிருக்கிறார். நீங்க சொல்லும்போது இங்கன்னா 55 கோடி குடும்பத்திலேயே முஸ்லிம்ஸ்காரங்க இப்பவும் நம்ம ஆஃப் டைம் பேசும்போதுலாம் காலேஜ் மூலமா அவங்க கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டே இருந்தது. அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு இஸ்லாமியர் இருந்தது. நீங்க உங்களுக்கு கொடுக்கறது கூட காந்தியை கொண்டாடுறதுக்காக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்கள் வந்தா கிடையாது, நான் பாரு எவ்வளவு காந்தி கொடுத்துருக்கேன், எவ்வளவு காந்தி கொடுத்துருக்கேன், காந்தி நோட்டா கொடுத்துருக்காரா, அது எல்லா கொடுக்குறோம் காந்தி காந்தி கொடுத்துருக்கேன். இஸ்லாமியர்களுக்கும் காந்தியை பிடிக்காது, முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் காந்தியை பிடிக்காது. ஆனா அவர் யாருக்கு வேலை பார்த்தாரு? இந்துக்கும் வேலை பார்த்தாரு, இஸ்லாமியர்களுக்கும் வேலை பார்த்தாரு. ஆனா 2 பேருமே உள்ள கோபமும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். இஸ்லாமியர்கள்
காந்தி மலைன்னு சொல்லி யூடியூப்ல இருக்கும். அதுல பாருங்க, அவங்க எவ்வளவு அழகா அருமையா பேசியிருப்பாரு. இப்ப இந்த செய்திகள்லாம் நம்ம வந்து வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம். அல்லது யாராவது வாசிச்சாங்கன்னா அதுல இருந்து தகவல் தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்ல போய் இதெல்லாம் கேட்டோம்னா பிரமாதமா இருக்கும். இதுதான் அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இலக்கியவாதிகள், சமகால தமிழ் சிந்தனையாளர்கள் இவங்கெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. இந்த கொண்டாட்டத்தை நம்ம அடுத்த வருஷம் கொண்டாடுறோம். போன வருஷம் பூராமே எழுத்தாளர்களா பேசணும், ஒவ்வொரு கதையா பேசணும், எல்லாரும் கதையா பேசணும். அது ஒரு மகிழ்ச்சி. இந்த வருஷம் பூரா காந்தி 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 கொண்டாடி எப்படி எப்ப பேசினாலும் காந்தி பேசும்போது அவர் நினைக்கும் போது மகிழ்ச்சி பெருக்கெடுத்து காந்திய சிந்தனைகள். காந்தியை நான் தான் சென்றேன் அப்படின்னு சொல்லும்போது காந்தி கூட சேர்ந்த ஆப்டே அப்படின்னு அவருக்கு சேர்த்து தான் தூக்கு தண்டனை கிடைச்சது. அப்ப குற்றம் சாட்டப்பட்டவர்ல வீர் சாவர்கர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் RSSல முக்கிய பங்கு பொறுப்பாளி. அவருடைய கட்டளையின் பேரில் அல்லது அவருடைய தூண்டலின் பேரில் தான் காந்திய கோட்ஸே சுட்டு கொண்டிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம சினிமா படங்கள்லாம் பார்க்கலாம். இந்த கமலஹாசன் எடுத்த ஒரு படம் இருக்கு இல்லையா, கமலஹாசன் படத்துல வந்து அவன் எப்படி ஒரு குற்றம் பண்றதை வந்து ப்ரூவ் பண்ணுவான். பஸ்ல ஏறுவான், டிக்கெட் வாங்கி வச்சுக்குவான், அந்த கண்டக்டர் பேசிட்டு நான் வந்தேன்னு ப்ரூவ் பண்ணுவியா, ஹோட்டலுக்கு போவேன், சாப்பிட எடுத்து போவேன், அந்த ப்ரூஃபை கிரியேட் பண்ணிக்கிட்டே போறது. நமக்கு அது வரைக்கும் அப்படி ஒரு யுக்தி இருக்குமான்னு தெரியாது. அது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த யுக்தி பழிச்சிருந்து பிரயோஜனமா இருக்கு. அந்த யுக்தி தெரியுது இல்லையா, இதெல்லாம் தெரியும் போது இவரும் அத அந்த காலத்துல 1948ல கடைபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் கூட்டம் நடக்கும், இவர் போக மாட்டார். இவர் சொன்னதா அவங்க சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத இடத்துல சில இங்கிலீஷ் பத்தில பார்த்தோம்னா ஒரு தகவலை பரிமாறணும் அப்படின்னா பப்ளிக் டெலிஃபோன் இருக்கும். அந்த பப்ளிக் டெலிஃபோன் 3 நிமிஷத்துக்குள்ள பேசணும், யாருமே பேசினா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு தகவல் அதுக்குள்ளே பேசி தகவல் சொல்லிடுவாங்க. இப்படிதான் தகவல் சொல்லி எடுக்க முடியல. எடுத்து நீங்க படிச்சுக்கணும். வல்லபாய் பட்டேலோட அந்த அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமா பேசிட்டு அப்புறம் நேரம் ஆயிடுச்சுன்னா 2 காந்தி, மனு காந்தி, ஆபா காந்தி சொல்லுவாங்க. நடந்து 2 பேரும் போறாங்க, காந்தியை கூட்டிட்டு போறாங்க. காந்தியை கூட்டிட்டு போற வழியில கோட்ஸே நிற்கிறாரு. கோட்ஸே பார்த்தோன்னே எல்லாரும் விளக்க சொல்றாங்க. அப்ப மனு காந்தி ரொம்ப தவறா நடக்கும் போதுன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விடுறாங்க. தள்ளிவிட முனைத்துல போது ஒரு நாதராம் கோட்ஸே அவங்க தள்ளி விட்டு அவங்க கீழே விடுவாங்க. வணக்கம் காந்தி அப்படின்னு அவருக்கு உச்சரிச்சு பாக்கெட்ல இருந்து பெரட்டா அப்படிங்கிற துப்பாக்கியுடைய படம் தான் எழுது. அந்த துப்பாக்கி எடுத்து 3 முறை சுடுவாரு. காந்தி உயிர் இருக்கிறாரு. உயிர் இருந்ததுக்கு அப்புறம் அந்த நேரம் வந்து அவருடைய வெளியார வந்து 5:12 கென்னடியை சுடுவாங்க. தத்துவங்கள் எதுக்காக தேவை? தத்துவங்கள் என்ன? நம்ம ஒரு மரபு இதுதான். இந்த மாதிரி முறைப்படி இது பண்ணணும்னா நம்ம போகக்கூடிய இலக்கு சரியா. தத்துவங்கள் கிரேக்கத்துல தான் வந்ததா முதல்ல அதிகமா பார்க்கணும். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 350 வருஷத்துக்கு முன்னாடி சாக்ரட்டிஸ் பிறந்தார். அந்த காலத்துல ஜாதிய முறைகள்லாம் கிடையாது. மேல ராஜா இருப்பாரு, ஒரு இனமா குழுவா இருப்பாங்க. அதுல ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வந்து ஒரு முன்ன மனசுக்குள்ள வரப்பட்டதை சொல்லக்கூடிய தத்துவங்கள் வரையறுக்கிறாங்க. அந்த தத்துவங்கள் சொல்றது வானியல் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பூமி உண்டாகுது, உயிர்கள் உண்டாகுது, அதுக்கு காரணம் காற்று. அடுத்து வந்து சொல்லுவார் காற்று இல்லை, நீர் தான் அப்படின்றார். அதுக்கு அடுத்து ஒரு சொல்ல நீர் கிடையாது, நெருப்பு தான் அப்படின்னு. அப்ப அதெல்லாம் ஒண்ணுன்னா சொல்லுவாங்க. இதுல அதிகமா சாக்ரட்டிஸுடைய தத்துவங்கள் தான் மிக பிரபல்யம். சாக்ரட்டிஸ வந்து இவருடைய தத்துவங்கள்னால மட்டும் பிரபல்யம் கிடையாது. அந்த நேர காலகட்டத்துல அவருக்கு தெரியாது. இப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு அறியாத, நம்ம பரப்பப்படாத நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அவங்க நமக்கு அவங்களுக்கு தெரியாது. சாக்ரட்டிஸே அவங்க தெரியாது. ஆனா சாக்ரட்டிஸ் எப்படி தெரியும் அப்படின்னா இளைஞர்களுக்கு பெரிய வழிகாட்டியா இருக்கார். எப்படி வழிகாட்டி இளைஞர்கள் போய் வந்து தம்பி இது செய்யறது தப்புப்பா, இது நீ நல்லா செஞ்சுட்டப்பா, அதெல்லாம் எடுக்கூடாது. இளைஞர்கள்ட்ட கேள்விகள் கேட்க வைக்கிறது. இளைஞர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, இவர் ஒரு பதிலாவும் சொல்லுவாரு, திருப்பி ஒரு கேள்வியாகவும் கேட்பார். அப்ப இளைஞர்கள் திருப்பி திருப்பி கேள்வி கேட்க சொந்த ஞானம், சொந்த அறிவு, புத்திசாலித்தனம், பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ரேஷனாலிட்டி இப்படியே வளர வளர இவங்க சொல்ல சொல்ல நாட்டில் பூராமே அவரை பற்றி தான் பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு போர் முடிஞ்சு
முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. போர் முடிஞ்சு வந்தவங்க என்ன நாங்க எப்படி போர்ல போய் சண்டை போட்டு ஜெயிச்சு வந்திருக்கோம், ஒரு கிழமை இவ்வளவு பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா, பெருமையா வச்சிருக்கோம், ஊரே போட்டு எங்களை பேசுறதுனால ஒரு காழ்ப்புணர்ச்சியில சாக்ரட்டிஸ் மேல ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு கேஸ் கொடுத்து அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுல நீங்க எப்படி சாகணும் விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, தூக்கு கைத்துல ஒரு தொங்கலாம், சுட்டு கொள்ளலாம், வாழை வச்சு சுட்டுல வாழை வச்சு வெட்டி கொள்ளலாம், விஷமருந்தி சாகலாம். விஷமருந்தி சாகலாம்னு சொல்லி சொல்லும்போது நான் விஷமருந்தி சாகுறேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்களுக்கு அந்த தத்துவ பேராசிரியர் மொழி அவருடைய யூடியூப் சேனல் போய் பார்த்தா தெரியும். அவர் சொன்ன அந்த ஜோக்கு, அவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாணவி எப்பயுமே பள்ளிக்கு வராத மாணவி, கிளாஸ் வராத ஒருத்தர் வந்தா வந்து திடீர்னு கேட்டு போயிட்டா. ஒரு பல வருஷம் கழிச்சு அவர் சந்திக்க போகும்போது, சார் உங்களால எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சார், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா, அது பள்ளிக்கே வந்ததுலையே எதையும் சொன்னது சார், நீங்க சொன்னதுனால எனக்கு ரொம்ப வயசு இருந்தது சார், நான் தான் வந்திருக்கேன். கேள்வி கேட்டாங்க, சாக்ரட்டிஸ் இறந்தது எந்த விஷத்தால்? விஷம் அதுக்குள்ள மருந்து இல்லையா, அது என்னது? அவர் சொல்லுவாங்க, சார் எனக்கு தெரிஞ்சது, அதை நான் சொல்லிட்டேன். அவன் அந்த கிளாஸ் படித்து வந்திருக்கேன், வந்திருந்த நேரத்துல அதை மட்டும் தான் முடிச்சிருந்து கேட்டுட்டு இருக்கேன். அது என்ன விஷயம்? ஹென்காக். இந்த விஷயத்து பேரை இவனுக்கு ஞாபகம், இவன் கேட்கிறேன் எந்த விஷயத்துல சேர்ந்தது அவரு வாத்தியார் முள்ளி கேட்டிருக்காரு. இவன் அந்த அந்த ஒரு பந்து தான் அவனுக்கு தெரியும். அங்கேயும் சொல்லியிருக்கேன், வேலை கேட்கிற இடத்துலையும் சொல்லியிருக்கேன். சாக்ரட்டிஸ் செத்தாரு, இவனுக்கு வாழ்க்கை கிடந்தது. அந்த சுவாரஸ்யமான பேச்சு. இந்த தத்துவங்கள்ல சில வரிகளை நம்ம வந்து அவங்க அன்னைக்கு பேசினதுல நான் எடுத்து வச்சிருக்கிறேன். தத்துவங்கள் நிறைய இருக்கு, படிக்க படிக்க பிரயோஜனம் இருக்கும். இப்ப நேற்று கூட பேசும்போது நம்ம எல்லா வியாபாரம் பண்றோம். இப்ப நம்ம பண்ணக்கூடிய வியாபார முறைகள்ல வந்து நம்ம சாதாரண கிராமத்துக்கு போகிற வியாபாரம் பண்றோம். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய பொருள்கள், கொடுக்கக்கூடிய உடை, நம்ம கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய, ஆசைப்பட்டு பார்க்கக்கூடிய பொருளுடைய எண்ணிக்கை எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சமா டிராவல் ஆகி மருந்து உட்கொள்ளக்கூடிய மருந்து. நீ எதை உட்கொள்ளணும் அப்படின்னு நீ நல்லா இருக்கும்போது, உன்னுடைய சமூகம் நல்லா இருக்கும்போது, உன்னுடைய 50 வயசு வாழ்க்கை நல்லா இருக்கும்போது தீர்மானிக்கிறது ஒரு வியாபாரி. யார் அந்த வியாபாரி? இருக்கலாம், ஜூஸ் அவங்களா இருக்கலாம். அவன் அங்கிருந்து உட்கார்ந்து தீர்மானம் பண்ணி இந்த மருந்தை இந்த ஊர்ல விற்கலாம், இந்த ஊர்ல சாப்பிடுற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லி கேன்சர் கொண்டு வந்ததே அவங்க தான். சுகர் அவங்கள எந்த காலத்துல இருந்தது? புதுப்பட்டியில இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கனவு சோறு தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் அவங்க எல்லாம் உடம்பு வளர்ந்து நடக்க முடியாம கால் வலியோட இருக்கிறேன். எவனை கேட்டாலும் சுகர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்தது? இந்த வியாபார முறை. சில தத்துவங்கள் அடிப்படையில் இதெல்லாம் தத்துவங்கள் அடிப்படையில் நான் கேட்ட தத்துவங்களை சிலதை குறிச்சு வச்சிருக்கேன். தத்துவத்துல முதல்ல சொல்றது நற்பண்புகள் தான் வாழ்க்கையின் இலக்கு. படிக்க படிக்க, யோசிக்க நீங்க புத்தகம் படிக்கிறீங்க, எல்லாரும் படிக்கிறீங்க, படிக்க யோசிக்க அறியாமையே தேய்கிறோம். படிச்சுக்கிட்டே இருக்கு, படிக்க பயன்தான் வருது. இனி அதை படிச்சா புத்திசாலியாக நிறைய தெரியும். படிச்சதுக்கு அப்புறம் தான் இதுல என்ன இருக்குங்கிறது. இந்த அறியாமை இருக்கு இல்லையா, நம்ம படிச்சிருப்போம், சொல்லுவோம், நம்ம அவைக்கணும். என்ன பண்ண முடியும்? அவை சொல்றது கற்றது அவையை தான் ஒரு வருஷம் பூரா கொண்டாடலாம், ஒரு வருஷம் பூரா பாரதியை கொண்டாடலாம், அருமையா இருக்கும். நம்ம படிக்காததுனால அறியாமை இருக்கு இல்லையா, படிக்க யோசிக்க அறியாமையே தெரிகிறது. அறியாமை பயத்தை உண்டாக்குகிறது. அடுத்த வரை உங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கும். நீங்க படிக்கிறதுனால, யோசிக்கிறதுனால, உங்களோட சிந்தனைனால உங்க மனசுக்குள்ளேயே, உங்க அறிவுக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கும். எது சரி என்று தவறு என்று பகுத்து சொல்லும். தத்துவம் படிக்கிறதுக்கு, தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போய் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத காட்டணும். குழந்தையா இருக்கப்ப இந்த எண்ணங்கள் வந்துடும். இல்லை என்ன படிக்க சொல்றியா, இந்த பக்கம் போகிறியா, அந்த பக்கம் போகாதீங்கறியா, உனக்கு இதே நல்லதுங்கிறியா, ஏன் அது நல்லதா இல்லையா நம்ம மனசுக்குள்ள கேட்க, அதுவே தத்துவம்.
திணிக்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுவே தத்துவம் தான். உங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கும், எது சரி என்று எது தவறு என்று. உங்களுக்குள் திணிக்கப்பட்டவை விளக்கும். உங்களுக்குள் திணிக்கப்பட்டவை எது திணிக்கப்பட்டவை? நம்ம அறியாமலே பல தகவல்கள் இருக்கும். இப்போ வாத்தியார் வந்த உடனே நாங்க தான் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறது, அப்படியே உட்காந்துருப்போம். என்னடா அது இங்கே உட்கார வச்சு என்னமோ பேசிட்டு இருக்காரு. அப்புறம் வந்தோட கொடுத்துட்டு போயிடுவோம். ஒரு சில ஆசிரியர்களுக்கு என்னமோ பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, எதுக்கு நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறோம்? ஒரு கருத்து சொல்லுங்க, நீங்க பேசுங்க. உங்க மனசுலயே ஒரு கேள்வி, இவர் எதுக்கு மேல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க, அவங்க எதுக்கு மேல இருந்து வந்தாங்க? இல்ல சார் நாங்க போறோம் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. போறோம்னு சொன்னவங்களே விட்டுட்டு ஏன் கூட்டிட்டு வந்தாங்க? அறிவு தளத்துல இயங்கணும், ஆசிரியர்கள் அறிவு தளத்துல இயங்கணும், மக்கள் அறிவு தளத்துல இயங்கணும். இப்படிலாம் அறிவு தளத்துல இயங்குறவங்க தான் தமிழர்கள். தமிழருடைய அறிவு தளம் வந்து எல்லையே இல்லாத பொருளை நாகரிகம். அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது ஒரு மண்டையோட எடுத்திருக்கிறாங்க. அந்த மண்டையோடுல வந்து நடு நெத்தியில ஒரு ஓட்டை இருக்கு. நமக்கு யாருக்காவது ஓட்டை இருக்குல்ல, அதுல இருக்கு. அது எதனால வந்தது அப்படின்னா, தொடர்ச்சியா கடல்ல போய் வணிகம் செய்யறதுக்காக கடல் பயணம் மேற்கொள்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஓட்டம். எத்தனை காலத்துல 2000, 5000, 10,000 வருஷம் மனுஷன் போயிருக்கேன். அறிவு தான் போக முடியும். அறிவு சார்ந்த தளத்துல இருந்த மனிதன் நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாத்துக்கும் ஒரு 25, 30, 40 வயசு இருக்கலாம். உங்க சின்ன வயசு காலத்துல நீங்க நினைச்சு பாருங்களேன். உங்க சின்ன வயசுல எத்தனை பேர் கோயிலுக்கு போயிருப்பாங்க? எத்தனை பேர் கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும்னு கேட்டிருப்பாங்க? இடவரை எத்தனை பேர் வந்து ஜோசியத்தை போய் கேட்டிருப்பாங்க? ஆனா இன்னைக்கு வசதி கூடிருச்சு, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. எல்லாரும் செருப்பு, விதவிதமான செருப்பு. நம்ம எது பெருசு நினைச்சு போட்டு வரணுமோ அதை திருச்சி கேள்வி பண்றானேங்கிற ஒரு உணர்வு அவர் கூப்பிட நடையில சென்று. இப்ப எல்லா வசதி இருக்கு, இருந்தும் மக்கள் எல்லா தலைவர்களுக்கும் கடவுளை எனக்கு இன்னும் இது வேணும், என் மகனுக்கு படிப்பு வேணும், என் மகனுக்கு நல்ல கல்யாணம் நடக்கணும், என் மகனுக்கு நல்ல குழந்தை வரும், அவனுக்கு நல்ல கல்யாணம் நடக்கும், அவனுக்கு நல்லா படிச்சு நல்ல இடத்துல அமெரிக்காவில் போய் சொல்லணும். இந்த வேண்டிக்கைகளுடைய எப்படி தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அக்கா கிளாஸ் சனிக்கிழமை சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை சொன்ன இந்த வகுப்புகளை சாக்ரட்டிஸ் வகுப்பு அறிவு தளத்துல மக்களை எடுத்து செல்றதுக்கு தான். இந்த கூட்டத்தை கடைசி கூட்டமா இருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய அறிவு தளத்துல இயங்குறது தான் வாழ்க்கை தத்துவம். அதுதான் நம்ம எல்லாருக்கும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான இன்னும் 2 தகவல் இருக்கு. அறிவு கோட்பாட்டு தளத்துக்குள் இயங்குவது எப்படி? இது அறிவு தளம். வாசிக்கும் போது நம்ம வந்து இதையும் அதையும் பகுத்து பார்த்து எது சரிங்கிறது தெரிஞ்சுக்கணும். யாராவது சொல்லலாம். இப்ப இன்னைக்கு பேங்க் மேனேஜர் வரும்போது சொல்லும்போது சொன்னாரு, நாங்க ஹவுசிங் போர்டுக்கு லோன் கொடுப்போம். லோன் கொடுத்த உடனே அவங்க வீடு கட்டி முடிச்சிருவாங்க. வீடு கட்டி முடிச்ச உடனே எங்களுக்கு ஒரு அழைப்புதல் கொடுப்பாங்க. அழைப்புதல் கொடுத்தோம்னா நம்ம அந்த நேரத்துக்கு போகும்போது எங்களுக்கு சிறப்பு மரியாதை நடக்கும். என்ன சிறப்பு மரியாதை பண்ணுவாங்க? வீடு கட்டி போனவங்களுக்கு ஒரு மாலை போடுவாங்க, ஷால் போடுவாங்க, ஒரு புது துணி எடுத்து கொடுப்பாங்க. அவங்க வேண்டியவங்கன்னா புது துணி எடுத்து கொடுப்பாங்க. யாருக்கு புது துணி எடுத்து கொடுப்பாங்க? பொதுவா சொந்தக்காரவங்களுக்கு. எவ்வளவு முக்கியம்? வீடு கட்டுறவங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி இவருக்கும் ஒரு வேட்டி சட்டை. ஒரு சில பேரு இவர்னால பயன்படுத்துறாருங்கிறதுனால ஒரு தங்க மோதிரம், அது பரிசா தங்க மோதிரம் போட்டுக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வழக்கமாகவே இருக்கு. எது வழக்கம்? வீடு கட்டுறவங்களுக்கு இதெல்லாம் பக்கத்துல செஞ்சா மரியாதை. இவர் போய் சார் நான் எனக்கு மோதிரமா வாங்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னாருன்னா வருத்தப்படுவாங்க.
எனக்கு என்ன கொத்தனார் கொடுக்குற வேண்டி சரி எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொன்னா தப்பு. ஆனா இது தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே இருக்கு. வீடுகளில் உங்களுக்கு தெரியுமா, வந்தவர் யாரு, என்ன கொடுக்கணும், எப்படி சொன்னோம். ஐயா நீ கொடுத்ததுனால இல்லை, என்னுடைய சொந்த உழைப்புல என்னுடைய சொந்த கடனை நான் வாங்கியிருக்கேன். யாருடைய காசை வாங்கியிருக்கேன்? அரசாங்கத்தில் கொடுக்க வேண்டிய காசை, என்னுடைய பைசாவை நீ அதுக்கு ஒரு இடத்துல நின்றுருக்க, அவ்வளவுதான். ஒரு கையெழுத்து போட்டிருக்க, அவ்வளவுதான். என்னுடைய சொத்து இல்லாம நான் கேட்காம, நான் எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு வீடு கட்டல, நீ ஒரு வீடு கட்டணும் ஆசைப்படுற, நீ எனக்கு அவட்ட போய் கேட்கிற, நானே கட்டி கொடுத்துன்னு சொன்னா என் வீடு தான் கட்டப்புறேன், உனக்கு வீடு சோறு கொடுப்பா. இதெல்லாம் கிடைக்கும். இந்த வழக்கம் பொதுவாக இருக்கு. எந்த வழக்கம் அறிவு இந்த வருஷம் முழுக்க காந்தியத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். காந்தியத்துடைய அறவழிகள் அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம், புத்தகங்கள் வாங்கியிருக்கிறோம், நிறைய செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதில் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு வாக்கியம் வச்சிருக்கோம். அதாவது எல்லாத்துக்கும் அறந்தான் நடிப்பே, அந்த அறத்திற்கு உண்மைதான் நடிப்பே அப்படின்னு சொன்னாங்க. அதுபடியே நாங்கள் எங்களுடைய செயல்முறை கொண்டு அதுபடியே நாங்கள் என்ன சொல்லிருக்கோமோ அதே வாக்கில் அந்த எல்லாத்தையும் நடந்துச்சு. இன்னைக்கோட நாங்கள் இந்த வருஷம் காந்திய நிழல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எஸ். ராமகிருஷ்ணன் காந்தி வழிகாட்டு. அதில் 2009 ஒரு திரைப்படம், அது அட்டன் ப்ரோ அப்படிங்கிறது, அமிர்த்லாய் அட்டன் ப்ரோ அப்படிங்கிறது 2009. அதில் என்னன்னா, அதில் ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க. அந்த கார் வேலைக்கு எடுத்துக்கிறாரு. ஆனால் அது ரொம்ப பழைய காராக இருக்கு. அதாவது அந்த கார் எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா, காந்தியுடைய அஸ்தியை அப்போதான் அவருக்கு அது தெரிய வருது. இதை ஏன் இப்போ கேட்குறாங்க அப்படிங்கும்போது, அவருடைய அஸ்தி அகமதாபாத் கரைக்கப்படாமல் இருந்தது. அது கோர்ட் மூலியமா அவங்க காந்தியோட கொள்ளு பேரை கோர்ட் மூலியமா கேஸ் நடத்தி அந்த அஸ்தியை வாங்கி இந்த வண்டியில வச்சுதான் நான் கொண்டு போய் தரேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. அதுக்காக கோர்ட்ல ஆர்டர் வந்துட்டு அதை ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கு இந்த கார் தான் வேணும்னு சொல்லி அந்த ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த ஒர்க் ஷாப்ல என்னால் இதை சரி பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆசை கொண்டு போய் சரி பண்ண முடியாதுன்னு சொல்ல போனது. அவரை உட்கார வைக்கிறாங்க, தலைவர்களால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க உட்கார வைக்கணும்னா, அங்க இருந்த புத்தகங்கள், காந்தியோட செயல்பாடுகள், படங்கள்லாம் பார்த்து அவர் வாசு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்கலாமா? அது அவர் கோட்ஸை கொண்டது முஸ்லீம்களுக்காக கிடையாது. இங்கே தவற அவரை கற்பனை பண்ணியிருக்கிறாங்க. முஸ்லீம் எதிராக அவர் செயல்பட்டுருக்காரு அப்படின்னு முஸ்லீம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. இந்துவாதியத்தையும் அவர் இந்துவுக்கும் முடியப்பட்டது கிடையாது அப்படிங்கிறத அந்த இருக்கிற புத்தகங்களையும் அந்த போட்டோவையும் அவர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாரு. எப்படியாவது அந்த காரை நான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை போய் அவங்க முஸ்லீம் தலைவர்கள்கிட்ட சொல்றாரு, இப்படி நான் இந்த காரை நான் சரி பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இல்லையா, நீ பண்ணவே கூடாது, நம்ம ஆளுங்க அந்த வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கட்டளை இருக்கிறார். இல்லை நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேங்க, கோட்ஸே ஒரு அவரை தான் கொண்டிருக்கிறாரு, முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் அதை தான் அவரை சப்போர்ட் பண்ணதுனால இதை கொண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்ய நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு வேலை பார்த்து கொடுப்பேன் அப்படின்னாரு. நீ செஞ்சேன்னா நான் கண்டிப்பாக அவனை விலக்கி வச்சிருவேன் இந்த சமூகத்தில்